வெல்கம் டு பொதினி டைரி ப்ராடக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பொதினி சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நிலக்கடலை உருண்டை. நிலக்கடலை அப்படிங்கிறது நம்ம ஊரில் சாதாரணமாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் இல்லாத சத்துக்கள் எதுவுமே கிடையாது. இப்போ உலகத்திலேயே சத்துக்கள் நிறைந்த உணவு பட்டியலில் பார்த்திங்கன்னா நிலக்கடலையும் ஒன்று. இப்போ நம்ம நிலக்கடலை உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 250 கிராம் நிலக்கடலை, 250 கிராம் வெல்லம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு பொதினி நெய். நெய் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான், உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்கிறது, முதல்ல ஒரு சட்டியை சூடு பண்ணி அதில் நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நிலக்கடலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய ப்ரோட்டீனு, அயன், கால்சியம் சத்து, முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இதில் இல்லாத ஃபோலிக் ஆசிடே கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஃபோலிக் ஆசிட்டில் நிறைஞ்சிருக்கு நிலக்கடலையில். விமன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ நிலக்கடலை வறுத்து எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு முறத்துக்கு மாற்றிடலாம். நம்ம மாற்றி கொஞ்ச நேரம் ஆற வச்சுருவோம். இப்போ ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இப்போ நிலக்கடலையில் இருக்கிற இந்த தோலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டு மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிடலாம். தோலோடையும் செய்யலாம், ஆனால் அது குழந்தைகளுக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி முறத்தில் தோலையெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். புடைச்சி தோல் நீக்கின நிலக்கடலையும் வெல்லத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். இப்படி நம்ம கையில் உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டை வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். நிலக்கடலையே நிறைய எண்ணெய் சத்து இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பொதினி நெய்யை நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். நெய் அப்படியே மேலாப்புறம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதாங்க, நிலக்கடலை உருண்டை ரெடி. இது ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.